சூர்யானோட கருப்பு திரைப்படம் மற்றும் விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படம் இரண்டு திரைப்படத்துடைய சேட்டலைட் ரைட்ஸ் பத்தின அப்டேட் தாங்க இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். கருப்பு ஜனநாயகன் இரண்டு திரைப்படத்தோட சேட்டலைட் ரைட்ஸுமே ஜீ தமிழ் அவங்க தான் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அவங்களோட வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கலாம். ஸோ இப்போ இரண்டு திரைப்படங்களையும் அப்டேட்ஸை வந்து டீட்டெயிலாக பேசலாம். ஸோ எப்பயுமே சூர்யா விஜய் இரண்டு விஜய் போட்டேன்னா நான் சூர்யானாவை பற்றி முதல் பேச மாட்டேன், என்ன பேசினா ஓடிடுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஜய் அப்டேட்டை பார்த்துலாம். ஜனநாயகன் திரைப்படத்தோட சேட்டலைட் ரைட்ஸை வந்து சன் பிக்சர்ஸ் தான் வந்து வாங்கியிருந்தாங்க. பட்னா சில பல காரணங்களால் அடுத்து ஜீ தமிழுக்கு வந்து கைமாற்றம் அப்படிங்கிறது பண்ணப்பட்டது. ஸோ சோர்ஸ்லேருந்து என்ன அப்டேட் கிடைக்குது அப்படின்னா, ஸோ ஜீ தமிழ் வந்து பிரைஸ் வந்து கோட் பண்ணனால ஜனநாயகன் டீம் அவங்கள்ட்ட போயிட்டாங்க அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. இன்னும் சில பல பொலிட்டிக்கல் காரணங்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம வந்து பேச வரும்ல, இதே நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளலாம். ஸோ இப்போ ஜனநாயகன் படத்துடைய ஆடியன்ஸ் ஜீ தமிழ் தான் வரும். ஸோ இது அந்த படத்துக்கு ஒரு நெகட்டிவ் தான். ஏன்னா சன் பிக்சர்ஸ் தான் வந்து அதிக ஆடியன்ஸ் கொண்ட டிவி சேனல். ஸோ அது ரிலீஸ் ஆனால் ஜனநாயகன் திரைப்படத்தோட ஆடியன்ஸ் ஒரு மிகப்பெரிய ப்ரொமோஷன் இருக்கும். பட் ஆனால் இவங்க ஜீ தமிழில் கொஞ்சம் லேட்டாக ரிலீஸ் பண்ணாங்க, அந்த அளவுக்கு பிரபலமாகாது. இது அந்த டீமுக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ அதே மணிக்கு கருப்பு திரைப்படத்தை பற்றி பேசணும்னா, ஸோ கருப்பு திரைப்படத்தோட சேட்டலைட் ரைட்ஸை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஜீ தமிழ் தான் வாங்கியிருக்காங்க. நேற்று அதை அவங்கள அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ஈவெண்ட்டுக்கு கருப்பு திரைப்படம் மியூசிக் டேரக்டர்னா சாய் ஆங்கர் அவரை வந்து தான் கூப்பிட்டு வச்சு, ஸோ அவர் முன்னாடி வந்து இந்த ஒரு திரைப்படத்தோட சேட்டலைட் ரைட்ஸ் நாங்கள் தான் வாங்கியிருக்கோம் அந்த மணிக்கு வந்து கம்பீரமாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ரெண்டு திரைப்படங்களுக்கு பாசிட்டிவோ நெகட்டிவோ எனக்கு தெரியல. பட் நான் ஜீ தமிழுக்கு இது வேறு லெவலான பாசிட்டிவ். ஏன்னா 2026 வெளியாக போகிற இரண்டு பெரிய ஹீரோஸோடைய படங்களையும் வாங்கியிருக்காங்க. வேறு லெவலில் 2026 அவங்களுக்கு மார்க்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.